நெல்லூர் போண்டா கார சட்னி இது ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கும் இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது பசியாக இருந்ததுன்னா சட்னி செய்கிறது மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு கூடவே புளி சேர்த்துக்கணும். இதில் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியை சேர்த்து பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ போண்டா செய்கிறதுக்கு 3 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு எடுக்கக்கூடாது, இட்லி மாவு தான் எடுத்துக்கணும். ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்ச இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு போண்டாவோட மாவு ரெடி ஆகிடுச்சு. கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு மீடியம் ஹீட்லேயே வேக வச்சு எடுத்தால் சூப்பரான நெல்லூர் போண்டாவும் ரெடி. ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.